ஹாய் ஹலோ வணக்கம். காலையிலேயே உங்களோட கஸ்தூரி பாய் வந்து என்ன பண்ணுறா அப்படி பார்த்தீங்கன்னா என்னம்மா செய்யா? சௌரியர் கோயிலில் வாங்கினது இன்னைக்கு தான் வெட்டுவெல்லாம் நடக்குது. என்னது? கம்பளி ஆரஞ்சு. கம்பளி ஆரஞ்சா? மலை ஆரஞ்சு. கம்பளி ஆரஞ்சு தான் அது பேர். அதான் மலை ஆரஞ்சுன்னு சொல்லுவோம். அதை பற்றிலாம் எவ்வளோ அது ரொம்ப ரொம்ப நல்லது கூட பார்த்துக்கோங்க. அந்த லேடிஸ்க்கு இர்ரெகுலர் ப்ராப்ளம், சூட்டுக்கு, சுகருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது பார்த்துக்கிடுங்க. மெதுவாக வெட்டுமா வீடியோ முடிஞ்சிடும். இனிமே ஏதாவது பேசிட்டே வெட்டுமா அவியக்கிட்ட பாருங்க வெட்டி தும்போம். இங்கே நல்லா தான் இருக்கும். ஐயோ எங்க அம்மா எள்ளுன்னா எண்ணெயா நின்றுவா பார்த்துக்கிடுங்க. நமக்கு இந்த மெதுவாக செய்யறதெல்லாம் பிடிக்காது மக்களே. கழிஞ்சுன்னா எந்த வேலையும் 5 நிமிஷத்துல முடிச்சுட்டு அப்புறம் போனாலே இருந்து ஆகிட்டு இருக்கக்கூடாது. அவ்வளோதான் நமக்கு வேலை. பார்த்தீங்களா அது எப்படி அழகா வெட்டுறாவன்னு. அவ்வளோ தோடாதான் இருக்கும். ஆனால் உள்ள சொலை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. இப்படி தான் அதை வெட்டவும் செய்யணும். இனிமே ஏமா நீ ஒரு வேலையும் மெதுவாகவே செய்ய மாட்டியா? அது எனக்கு அது பழக்கம் கிடையாது. களியலைன்னா சும்மா இருப்பேன். இல்லைன்னா செய்தோம்னா எனக்கு சீக்கிரம் செய்துட்டு வரணும். அதுக்கு இவ்வளோ சீக்கிரமாவா? பத்தியெல்லாம் கஸ்தூரி பாய் என்ன வியாகம். இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே இதே வியாகம் தான் பார்த்துக்கிடுங்க. அடுத்தது வெட்ட வேண்டியதுதான். வெட்டி தொலி எடுத்தாச்சு பத்திலாம் பாருங்க. அது எவ்வளோ இது காட்டு. ஒரு தட்டை எடுத்துருவோம்மா. எடுத்து எல்லா சோலையும் அதில் எடுத்து வை பத்திலா. அப்படியே தட்டை எடுக்க போறது. பெரிய தட்டாயிட்டு யார் யாருக்கெல்லாம் வேணுமோ எல்லாரும் ஓடிவாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். பாருங்க எல்லாம் தும்போம். தும்போன்னு சொன்னாக்கி ஒரு கூட்டம் சண்டைக்கு வந்துடும். சாப்பிட வாங்க. அம்மா நான் ஒருக்கா இந்த கோயம்புத்தூர்ல வேலை பார்க்கும்போது ஒரு ஸ்கூல்ல எம்மா இந்த நான் வந்தப்போ ஹாஸ்டல்ல தங்கியிருந்தேன் பார்த்துக்கிடுங்க. அப்போ அந்த மிஸ் வந்து வீட்டில் இருந்து தான் வருவாங்க. அப்போ ஏதோ சம்திங் நடக்கும்போது நான் சொன்னேன், நீங்கள் காலையிலலாம் வீட்டில் நல்லா தின்னுக்கிட்டு தானே வரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. எம்மா பிரளயமே உண்டாயிற்று. திங்கிறது சாப்பிட்றது எல்லாம் ஒன்று தான். அவங்களுக்கு ஏதோ திங்கிறது வந்து பிக்கிறது கெட்ட வார்த்தை மாதிரி தெரிஞ்சு என்னை பிரின்ஸிபல் வரைக்கும் கொண்டு விட்டுச்சு அந்த மிஸ்ஸு. ஆனால் அந்த மிஸ்ஸு பாவம் நல்ல மிஸ்ஸு தான். இருந்தாலும் அதை திங்கிறதுன்னு சொன்னதுக்கு நான் சொல்லுவேன் எம்மா அது படித்து தர்றதா அப்படி தானே. நீங்கள் உங்களுக்கு படித்து தர்றதா அதுக்கு தான் நல்லதா சொல் பேசுறதுக்கு தான். திங்கிறதெல்லாம் நல்ல வார்த்தை தான். ஆமாம், நீங்கள் தான் இப்போ கெட்ட வார்த்தையாக அதை மாற்றிட்டீங்க. பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குது. யாருக்கு வேணுமோ வந்து சாப்பிட எல்லாரும் வருங்க சாப்பிடுவோம். பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. அதை பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அந்த சோளையெல்லாம் பெருசு பெருசாக அழகாக இருக்கும். நல்லா கெட்டு போகவும் செய்யாது பார்த்துக்கிடுங்க. நல்லா அழகாக வச்சு சாப்பிடலாம். பார்த்தீங்களா யார் யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் உடனே என்ன செய்யுங்க, ஓடி வாங்க. ஏமா எல்லாருக்கும் கொடுப்பியா? எல்லாருக்கும் கொடுக்கலாம். வரட்டு யார் வந்தாலும் கொடுக்கலாம். உனக்கு பிடிக்குமா இது? அது ஏன் இப்போ உதிர்த்து போடுதா? வேண்டாமா? அழகா சீப்பாக வை. உதிர்த்து போட்டு பஞ்சாமிரதமாக்கி பாரா. சீப்பாக வை. ஒருக்கா வீடியோக்காக அதை காமிச்சிட்டேன். அதுக்கு உடனே அதை எல்லாத்தையும் உதிர்த்து போட்டால் என்னத்துக்கு ஆகுது? கத்தி வச்சு எடுக்காதமா அதை அழகாக பிச்சு சொலையாடு. எடுக்க முடியாது கத்தி வச்சு. இதில் இப்படி அதை இது போல கையை வச்சு பிளந்துடு. வராது. 2 சைடாக வெட்டு வர்றோம். அது எப்படி வராது? கொஞ்சம் கொடுத்தா போ. அப்படி எடு அழகா பிச்சு. நீ பிச்சு எடுக்க வேண்டியது தானே. நான் எடுப்பேப்பா. பற்றியில் இப்போ சண்டை வரப்போ இப்படி தான் ஆரம்பிக்கும் பார்த்துக்கிடுங்க. இப்படி தான் அழகாக உடச்சி எடுக்கணும் பார்த்துக்கிடுங்க. அவனும் செய்ய மாட்டான், என்னையும் செய்ய விட மாட்டான். இதே தான் சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே இருச்சுமாப்பா. அப்படியே தள்ளி வந்துட்டேன்.
இப்போ என்ன கொஞ்சம் கழிச்சு சண்டை. ஓகே, எல்லாரும் வாங்க மக்கா சாப்பிடுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ.